ஒரு காலத்தில் பண்டைய சீனாவில் 3 வயதான சந்நியாசிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் பெயரை யாரும் அறியவில்லை, ஏனெனில் அவர்கள் ஒருபோதும் அதை வெளிப்படுத்தவில்லை. முழு தேசமும் அவர்களை எளிதாகவே அழைத்தது 3 சிரிக்கும் சந்நியாசிகள். அவர்கள் எங்கு சென்றாலும் எதையும் சுமந்து செல்லவில்லை. போதனைகளும் இல்லை, உபதேசங்களும் இல்லை. அவர்கள் எடுத்துச் சென்ற ஒரே ஒன்று சிரிப்பு. ஒரு கிராமத்திற்குள் நுழைந்ததும் அவர்கள் நடு சதுக்கத்தில் நின்று உள்ளம் திறந்து சுதந்திரமாக முடிவில்லாமல் சிரிக்கத் தொடங்குவார்கள். முதலில் மக்கள் குழப்பத்துடன் பார்த்துக் கொண்டார்கள். ஆனால் சிரிப்பு தொற்றுக்கொள்ளக்கூடியது. சற்று பொழுதில் பாதசாரிகள், வியாபாரிகள், விவசாயிகள், குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து சிரித்து விடுவார்கள். அதிக நேரமில்லை, முழு கிராமமும் மகிழ்ச்சியில் முழங்கும். ஒரு காலத்தில் பண்டைய சீனாவில் 3 வயதான சந்நியாசிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் பெயரை யாரும் அறியவில்லை, ஏனெனில் அவர்கள் ஒருபோதும் அதை வெளிப்படுத்தவில்லை. முழு தேசமும் அவர்களை எளிதாகவே அழைத்தது 3 சிரிக்கும் சந்நியாசிகள். அவர்கள் எங்கு சென்றாலும் எதையும் சுமந்து செல்லவில்லை. போதனைகளும் இல்லை, உபதேசங்களும் இல்லை. அவர்கள் எடுத்துச் சென்ற ஒரே ஒன்று சிரிப்பு. ஒரு கிராமத்திற்குள் நுழைந்ததும் அவர்கள் நடு சதுக்கத்தில் நின்று உள்ளம் திறந்து சுதந்திரமாக முடிவில்லாமல் சிரிக்கத் தொடங்குவார்கள். முதலில் மக்கள் குழப்பத்துடன் பார்த்துக் கொண்டார்கள். ஆனால் சிரிப்பு தொற்றுக்கொள்ளக்கூடியது. சற்று பொழுதில் பாதசாரிகள், வியாபாரிகள், விவசாயிகள், குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து சிரித்து விடுவார்கள். அதிக நேரமில்லை, முழு கிராமமும் மகிழ்ச்சியில் முழங்கும். ஆனால் ஒரு நாள் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. 3 சந்நியாசிகளில் ஒருவன் உயிரிழந்தான். செய்தி வேகமாக பரவியது. மக்கள் தூரத்திலிருந்து விரைந்து வந்தார்கள். 2 சந்நியாசிகள் தங்கள் தோழனை எப்படி சோகிப்பார்கள் என்று காண அவர்கள் தங்கள் வயல்களையும் வேலைகளையும் விட்டுவிட்டனர். இப்போது நிச்சயமாக சிரிப்பு முடிந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் அதற்கு பதிலாக இருவரும் முந்தையதை விட அதிகமாக சிரித்தார்கள். அவர்களின் சிரிப்பு அதிர்ந்து ஒலித்து கூட்டம் நம்ப முடியாத அளவுக்கு பெரிதாய் இருந்தது. இறுதியில் ஒருவர் கேட்டார், நீங்கள் உங்கள் நண்பருக்கு சோகிக்கவில்லையே, ஏன்? முதல் முறையாக சந்நியாசிகள் பதிலளித்தனர், நேற்று இங்கே வரும்போது வழியில் அவன் எங்களிடம் பந்தயம் வைத்தான், நான் முதலாவதாக இறப்பேன் என்று. அவன் வெற்றி பெற்றான். அந்த வயதான தந்திரக்காரன், அவன் எங்களுக்கு ஒரு ஈயத்தையும் விட்டுச் சென்றான். அந்த ஈயம் எளிமையானது. அவனை துவைக்க வேண்டாம், புதிய உடை அணிவிக்க வேண்டாம். இந்த உலகத்தின் தூசி ஒருபோதும் என்னை தொட அனுமதிக்கவில்லை என்று அவன் எழுதியிருந்தான். என் சிரிப்பே என்னை தூய்மையாக வைத்தது. அதனால் அவர்கள் அவனை அவன் அணிந்திருந்த உடையிலேயே சுடுகாட்டில் வைத்தார்கள். தீ ஏறியதும் அனைவருக்கும் ஆச்சரியமாக அவன் உடைகள் சினுங்கி ஒளிவிளக்கு பட்டாசுகளாக பிளந்துவிட்டன. வானம் நிறங்களாலும் ஒளியாலும் பரப்புகளாலும் வெடித்தது. மக்கள்